everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீதிகா இருக்காங்க. இவங்க வந்து நான் பாட்காஸ்ட் பண்ணி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடியே அவங்க பாட்காஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து நான் அவங்களோட பேஜ் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் அ லைஃப் கோச், ஷீ இஸ் ஆல்சோ அ கார்பரேட் ட்ரெயினர். ஸோ ஐ தாட் நமக்கு ரிலேட்டான நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிதிகா ஃபார் யோர் டைம் டுடே. தேங்க்யூ ஸோ மச் உமா ஃபார் இன்வைட்டிங் மீ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நானுமே வந்து உங்களோட கான்டென்ட்லாம் முன்னாடி இருந்து ஐவ் பீன் ஃபாலோயிங் யூ ஃபார் வெரி லாங் டைம். I think you got featured in Humans of Bombay, right? அப்போலேருந்து I've been following you, your content and all of that. So nice to connect. Thank you. நான் வந்து உங்களோட பாட்காஸ்ட் எப்போ ஃபஸ்ட் பார்த்தேன்னா சுமித்ரா மேம் ஓட நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அப்போது வந்து நான் லைக் எப்படி வந்து விமன் வந்து லைக் வீட்டில் இருக்கும் போது அவங்களோட அதுவே ஒரு ஜாப்ன்றதே வேல்யூ பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் நீங்கள் பேசியிருந்தீங்க. யாரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் லைக் உங்களோட மற்ற நீங்கள் பண்ண சப்ரி ஏதோ ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு, அந்த இது அதெல்லாம் எனக்கு நிறையா வந்துட்டே இருந்துச்சு ஃபீல்டில். நான் அப்போ தான் வந்து உங்களோட பேஜ் போய் பார்த்தேன். ஹானஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலேட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கும். லைக் என்ன சொல்ல, லைக் நீங்கள் ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் இல்லாத பொண்ணு மாதிரி இருப்பீங்க எனக்கு உங்கள் கண்டென்ட் பார்க்கும்போது. நேர்லேயும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ரொம்ப லைக் நான் பார்க்கும்போதே வந்து இவங்களோட கேட்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் நான் கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணேன். பட் அந்த டைம் நீங்கள் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்தீங்க. நேற்று நீங்கள் கேட்டவுடனே இல்லை எங்கள் அவைலபிலிட்டி இருக்கும்போதே உங்களை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் டைம். Thank you so much for inviting me. எனக்கு ஆக்சுவலி I wanted to come, but ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக I had to move அந்த டைமில், நீங்கள் கூப்பிட்ற டைமில். ஸோ now that I'm back and everything is settled, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பிகாஸ் நம்ம ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற டைமில் வந்தோன்னா அகெயின் நல்ல டாபிக்ஸ் பேச முடியாது. ஸோ now it's the right time for us to talk. ஓகே. அண்ட் ஹவு இஸ் இட் கோயிங்? லைக் ஐ நோ லைக் நீங்கள் ஒரு ஊட்டி பொண்ணு நினைக்கிறேன். லைக் உங்கள் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஸோ வேர் டிட் யூ ஸ்டடி? லைக் இந்த லைஃப் கோச்சிங் ஹவு டிட் இட் ஹேப்பன்? லைக் கார்பரேட் ட்ரைனிங் எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். I'm originally from Ooty, so I was there for 15 years, first 15 years அங்கே தான் படித்தது எல்லாமே. அப்புறம் 2 years லைக் ஹை செகண்டரி I was in கோயம்புத்தூர் ஹாஸ்டலில். லைக் 16 ஹாஸ்டலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹை செகண்டரி கோயம்புத்தூரில் I did ஹாஸ்டல். அதுக்கப்புறம் I came here சென்னை காலேஜுக்கு. 4 years முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிட்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக I've been working from home. ஸோ காலேஜ் முடிச்சு கையோட I joined work. சென்னையில் தான் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 8 years-ஆக ஐ திங்க் சென்னையில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 years காலேஜ் முடிக்கும்போது I got placed in IT. நான் ஐடி தான் படித்தேன். ஸோ I got placed in a software developer role. ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு தெரியும் இது நமக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஸோ பட் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு ஓபி அடிச்சிட்டு இருந்தேன் ஒரு 2 years நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமானே லைக் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட். ஏன்னா ஐ நியூ வெரி வெல் இது நமக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ ஷிஃப்ட் டு மார்க்கெட்டிங் குவிட் பண்ணி நவ் ஐம் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years ஐம் ஒர்க்கிங் இன் மார்க்கெட்டிங். அது ஃபுல் டைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் டைமாக ஐ கிரியேட் கான்டென்ட் அண்ட் ஐ கோச் பீப்புள். ஐம் லைஃப் கோச் இஸ் வெல் பார்ட் டைம் லைஃப் கோச் அண்ட் கார்பரேட் ட்ரெயினர். ஸோ இது வந்து என்னோட பேஷன் ஆக்சுவலி. திஸ் இஸ் வாட் ஐ லிவ் ஃபார். இது என்னோட காலேஜ் ஃபைனல் இயர் டைம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பிளாக்ஸ். குட்டியாக ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் கான்டென்ட் க்ரியேஷன் கூட வந்து ஒரு டூல் மாதிரி தான். அந்த டைமில் அது இருந்தது, நான் பண்ணுறேன் அந்த மாதிரி. பட் என்னோட மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் நீஷ் பார்த்தீங்கன்னா லைக் ஐ லேர்ன் சம்திங், ஐ டூ சம்திங் வித் மை லைஃப், ஐ டீச் பீப்புள் த சேம் திங். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது. அண்ட் தென் ஐ கிரியேட்டட் கான்டென்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு மாறி அண்ட் தென் ஐ காட் இன் டு லைஃப் கோச்சிங். ஸோ லைஃப் கோச்சிங்னு ஒன்று இருக்குதுன்னு மட்டும் எனக்கு பிகினிங்கில் தெரிஞ்சது. ஐ ஆல்சோ டுக் ஒன் சர்டிஃபிகேஷன் ஒரு 4-5 years பேக். பட் சர்டிஃபிகேஷன் வச்சு யூ கான்ட் டூ எனி திங். லைக் certification will not make you a life coach. You have to help people. இல்லை லைக் என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம், என்ன சொல்லித்தர போகிறோம், that you have to figure out. ஸோ அது ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கோச்சிங் பீப்புள் நவ். அப்படியே பிகாஸ் ஐ வாஸ் கோச்சிங் பீப்புள் ஆல்சோ கார்பரேட்ஸ்லையுமே கோச் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். லைக் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் ஐ வில் கோச் தெம். கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், லீடர்ஷிப், இந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் இப்போ போயிட்டுருக்கு இப்படி. So I wanted to ask, this was a personal question. So therapy and life coach, and how do you differentiate? Therapy பார்த்தீங்கன்னா I have a very controversial opinion on it. Okay, so therapy actually தெரப்பின்னு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சைக்காலஜிஸ்ட் தான் தே டேக் தெரப்பியில். ஸோ சைக்காலஜிஸ்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூ கைண்ட் ஆஃப் டூ அ என்ன சொல்கிறது ஒரு 4 years or 5 years, I don't know, they do one course, they finish studying. அவங்க வந்து சைக்காலஜி படிப்பாங்க. சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா they
they come across a lot of things like இப்போது ஃப்ரோடியன் சைக்காலஜி படிப்பாங்க. they come across a lot of psychological experiments that has happened. லைக் இன்னொரு ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, ஒரு நிறைய விஷயங்கள் படித்து ஒரு அகடமிக்கலாக படிச்சுட்டு அண்ட் அவங்க வந்து கவுன்சிலிங்னு போகும்போது they have certain methods of helping people. இப்போது cognitive behavioral therapy, acceptance and some other therapy, இந்த மாதிரி different types of therapy இதுவுமே இருக்கும். ஸோ அந்த தெரப்பியில் வந்து இது எப்படி இப்போ சிபிடி எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் ஹவு டு தே ஹெல்ப் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு வே ஆஃப் இது இருக்கும். ஸோ தே ஃபாலோ தட் பேட்டர்ன். இதில் கோச்சிங்னு வரும்போது அகெயின் கோச்சிங் இஸ் லைக் இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினர் தேர், ஃபிட்னஸ் கோச் அவங்க. அந்த மாதிரி யூ ஹாவ் யோகா trainers, you have meditation trainers. So on the madri you have life coaching. So life coaching and as a term it looks like you help with everything in madri, but that's not the case. Life coaching la vandittu that's the right way to do it is நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ஆர் யூ வுட் ஹவ் ஸ்ட்ரகிள் வித் சம்திங் இல்லையா. ஸோ அதை நீங்கள் சம்ஹவ் யூ வுட் ஹவ் ஓவர் கம், நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க ஆஸ் அ கோச் வந்து யூனோ. ஸோ அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் ஹவ் பிரிட்டி மச் கோச்சிங் கம்ஸ் இன். இதில் வந்து ஒரு இந்த கான்ட்ரவர்சி நான் சொன்னது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பிரிட்டி மச் நம்ம பண்ணுற விஷயம் ஒன்று தான். வி ஆர் சம்ஹவ் ஹெல்பிங் பீப்புள். அது தெரபிஸ்ட் ஆகட்டும் இல்லை லைஃப் கோச் ஆகட்டும், whoever it is, we are helping someone else. ஸோ அந்த ஹெல்பிங்னு வரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் எப்படி லைஃப் கோச் ஆகுறது, நீங்கள் எப்படி ஆனீங்க, லைக் சர்டிஃபிகேஷன் பண்ணுமா, எதில் சர்டிஃபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் வில் நாட் மேக் யூ அ குட் லைஃப் கோச். சேம் வேஸ் சைக்காலஜி டிகிரி வில் நாட் மேக் யூ அ குட் சைக்காலஜிஸ்ட். what makes you a good person is how much you are able to help people. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த டெப்த்ஸ் ஆஃப் அந்த பெயினோ இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் பீப்புள் பெட்டர். இது வந்துட்டு இட் வில் நாட் ஹேப்பன் இஃப் யூ ஹாவ் ஜஸ்ட் ஒன் சர்டிஃபிகேஷன். இஃப் யூ ஹாவ் அ லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் வித் யூ கேனாட் ஹெல்ப் பீப்புள் வில் நாட் கம் டு யூ. இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஒரு 1 hour பேசுகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் திருப்பி உங்ககிட்ட வரமாட்டேன். எனக்கு உங்ககிட்ட எந்த யூஸுமே கிடையாது. சேம் வித் சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. ஐ கோ டு அ தெரபிஸ்ட் பட் த தெரபிஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்பிங் அப்படின்னா நான் திருப்பி அவங்ககிட்ட போக மாட்டேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ். You can be a psychology student, you can be a psychology graduate, you can be someone who paid so much to get a life coaching certificate, but நீங்கள் வந்து you come from a background where you did not face anything, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உங்களால் ஹெல்ப்பே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அந்த பர்சன் எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, எதுவுமே உங்களால் வந்து அனலைஸ் பண்ணி எதனால் இது நடக்குது அதை எதுவுமே உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, யூ வேர் அட் ஒன் பாயிண்ட் யூ வேர் இன் தட் பிளேஸ், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் போது தான் யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் சம்மன் எல்ஸ். இப்போது லேடிஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பிகாஸ் வி ஷேர் த சேம் ஜெண்டர் அண்ட் வி கோ த்ரூ திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வரும்போது நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அவங்க பண்ணுற அந்த சம்பிரதாயங்கள் அதெல்லாமே வந்து ஆஸ் அ டீனேஜர் நமக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியும். எங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் யூ டு ரிமூவ் யுவர் ட்ரெஸ் அண்ட் லைக் ஒரு 4-5 people சுற்றி நின்றுட்டு தே வில் இந்த தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ தென் தட்ஸ் அ ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை அதே விஷயம் தான் எனக்கும் நடக்குது உங்களுக்கும் நடக்குது. ஸோ வென் இட் ஹேப்பன்ஸ் டு யூ அண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட், ஐ நோ எக்ஸாக்ட்லி ஹவு இட் ஃபீல்ஸ். சேம் விஷயம் தான். இஃப் யூ ஹாவ் அ ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே விஷயத்தை 2 பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ஹெல்ப் சம் ஒன். ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது தான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்லா ஹெல்ப் பண்ண முடியுன்றது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஹவு மச் யூ கேன் அனலைஸ் பீப்புள் அண்ட் ஹெல்ப் தெம் அப்படின்றது பொறுத்து இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐ திங்க் லாட் ஆஃப் லைக் மெச்சூர் கிளைண்ட்ஸ், மெச்சூர் இன் த சென்ஸ் லைக் ஏஜ் வைஸே பார்த்தீங்கன்னா above 30 above 40 நிறைய பேர் வருவாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா யூ டூ யங் அப்படின்னு சொல்லி, அதை வச்சு லைக் உங்கள் அப்பியரன்ஸ் வச்சு இந்த பொண்ணு குட்டி பொண்ணாக இருக்காளே நம்ம போய் பேசினா புரியுமா அப்படின்னு நினச்சிருக்காங்களா? மேபி நினைப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. பட் I've worked with so far ஒரு 200 clients கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். லாஸ்ட் ஒரு 3 years I've been coaching. I've worked with 200 one-on-one clients மட்டும் சொல்கிறேன். அது இல்லாமல் I do help group coaching also, but one-on-oneல வந்துட்டு I do have people who are elder than me, 30s 40+ கூட ஒரு லேடி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 40+ நிறைய பேரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குற கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த தாட் இருக்கலாம், லைக்
இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறாங்க, லைக் வில் ஷி பி ஏபிள் டு ஹெல்ப் மீம் அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு நோஷன் இருக்கிறவங்க தே ஓன்ட் டேக் த செஷன்ஸ் வித் மீ. பட் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தே டூ சே, நான் வந்து சரி இவங்க கொஞ்சம் சின்னவங்களா இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னமோ தெரியல, நான் ஒரு டவுட்டில் தான் எடுத்தேன், பட் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் நீங்கள் வந்து எந்த ஏஜ்ன்றது இல்லை, நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு எமோஷ்னல் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் it applies for all types of people irrespective of the age. ஸோ எனக்குமே வந்து எமோஷன்ஸ் ரெகுலேட் பண்ணுறது சிமிலர் வேல தான் நான் பண்ணணும். ஒரு 40+ லேடிக்குமே வந்து சிமிலர் வே தான். ஸோ சில விஷயங்கள் மட்டும் நமக்கு மாறும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்ஸ், லைக் கிட்ஸோட வர ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் கிட்ஸ் மை செல்ஃப். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாது. ஒரு சர்ஃபேஸ் லெவலில் புரிஞ்சாலும் டீப் டவுன் அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு புரியாது. ஸோ தட் வி கான்ட் ஹெல்ப். பட் அதர் திங்ஸ் லைக் இந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது, எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லை வந்து ஜென்ரலி கான்ஃபிடென்ஸ், மைண்ட் செட் இந்த மாதிரின்னு வரும்போது இட் அப்ளைஸ் த சேம் ஃபார் ஆல் பீப்புள். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஐ வாண்டட் டு டச் பேஸ் ஆன் லைக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்லும் போது ஐ ஹவ் சீன் பீப்புள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நான் அதை பார்த்துருக்கேன். இது உங்கள் ரீலில் பார்த்துட்டு தான் இதை நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ I am someone who will cheat, but I want a partner who is loyal. I am someone who will drink, but I want a partner who is a teetotaler. அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. So how do you view that? I think it's mostly happening in terms of like when it comes from men. So men side la pathina they are like நான் வந்து ஒரு 10 பொண்ணுங்களோட சுற்றுவேன், பட் என்னோட பொண்ணு வந்துட்டு லாயலாக இருக்கணும். நான் வந்துட்டு ஐம் நாட் அ வர்ஜின் பட் ஐ வாண்ட் அ வர்ஜின் கேர்ள். இது வந்து மென் சைடில் நிறைய நடக்கும். அண்ட் விமென் சைடில் பார்த்திங்கன்னா தேர்ஸ் அ ரீசன்ட் ட்ரெண்ட் கோயிங் ஆன் விச் இஸ் தட் ஐ வாண்ட் அ ரிச் மேன். நான் ரிச் கிடையாது, ஐம் ப்ரோக், ஐம் நாட் ஈவன் ஒர்க்கிங், பட் ஐ வாண்ட் அ ரிச் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கோம். ஸோ தி திங் இஸ், நீ என்னவா இருக்கியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அப்படியே நீ வந்து ஏதோ ஒரு லக்கில் இந்த மாதிரி ஒருத்தங்களை பிடிச்சிட்டனால அது நிலைக்காது உனக்கு. யூ கான்ட் சஸ்டெயின் இட். தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்துட்டு வாட் ஐ வுட் ஜென்ரலி ரெக்கமெண்ட் இஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ பார்ட்னர். இஃப் யூ ஹாவ் குட் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ ஷுட் லுக் ஃபார் அ பார்ட்னர் ஹூ இஸ் ஜஸ்ட் லைக் யூ. இப்போது நான் வந்து சீட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு லாயலான பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அந்த மாதிரி கிடைக்காது. நீ சீட் பண்ணுறேன்னா உனக்கு சீட் பண்ணுற பொண்ணு தான் கிடைக்கும். ஓகே, பட் தெரியாமல் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிட்டா கூட why would a loyal person be with you? She doesn't want a cheater, right? Maybe தெரியாமல் ஒரு 1 or 2 years or few years உங்க கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. Inevitable that is, she will leave. So you will always get who you are. நீ சீட்டர்னா உனக்கு சீட்டர் தான் கிடைக்கும், நீ ப்ரோக்காக இருந்தாலும் உனக்கு ப்ரோக் தான் கிடைக்கும். You will not get a rich man. So who you are is what you get. So who you are is what you attract சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிமிலர் கான்செப்ட். சிமிலர் கான்செப்ட் தான். ஏன் வந்து நான் அந்த அட்ராக்ட் பற்றி நான் சொன்னேன்னா, லைக் நான் வந்து இதை முன்னாடி பாட்காஸ்ட்லேயும் பேசியிருக்கேன். ஸோ ஐ காட் மேரிட் when I was 32, இப்போ தான் 1 month பேக். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு லைக் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு 5 years there was this arranged marriage process ஸ்ட்ரகிள் அப்படியே போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து லைக் ஈவன் ஐ வாஸ் டெஸ்பரேட். எப்போது வந்து நமக்கு அமையும், யார் வருவாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். வேணான்னு சொன்ன ப்ரொஃபைல் பின்னாடி நான் போயிருக்கேன். ஸோ ஐ வாஸ் லைக் இன் டெஸ்பரேட் சர்ச் ஃபார் அ பார்ட்னர். ஸோ அப்போ வந்து எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஒரு பாயிண்டில் வந்துட்டு அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப், மை ஒர்க், வாட் ஐ லைக், என் பேஜ், எனக்கு என்ன பிடிக்குமோ, ட்ராவல், அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு பாஸ்ட் 6 months-ஆக. ஒரு போன இயர் ஆகஸ்ட்லேருந்து சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப். நான் வந்துட்டு உட்காந்து இந்த மெடிடேட், மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த ஒரு டைமில் தான் ஐ அட்ராக்டட் திஸ் பர்சன். ஸோ ஐ திங்க் நீங்கள் அது சொல்லும் போது எனக்கு ரிலேட் ஆச்சு. பிகாஸ் நீங்கள் ஒரு ரைட் வைப்ரேஷன், ரைட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது தான் ஐ திங்க் அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்சனும் உங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெஸ்பரேட்டாக ஒரு சர்ச்சில் இருக்கும்போது அது கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றி நீங்களும் பேசியிருந்தீங்க, எனக்கு தூக்கம் வரணும்னு நினைக்கும் போது அது வராது அப்படின்னு சொல்லி. அது உங்கள் ரீல் பார்க்கும்போது எனக்கு என் பர்சனல் லைஃப் ரிலேட் ஆச்சு. ட்ரூ இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் திங்ஸ் ஆக்சுவலி. வந்தாவா வராட்டிப்போ அப்படி இருக்கும்போது தான் எல்லாமே நமக்கு வரும். நம்ம டெஸ்பரேட்டாக ஒரு விஷயத்த வந்து பின்னாடி போயிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் won't come. லைக் இட்ஸ் நான் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கிறதுனால there are a lot of examples that will come up. இந்த ஸ்லீப் இஸ் லைக் ஒன் எக்ஸாம்பிள். தூக்கம் வரணும்னு நினச்சா தூக்கம் வராது. இது வந்து நிறைய விஷயத்துக்கு அப்ளை ஆகும். மெடிடேட் பண்ணும்போது பை டீச் மெடிடேஷன் இல்லையா, மெடிடேட் பண்ணுறதுக்கு உட்கார சொல்லி ஜஸ்ட் ட்ரை டு காம் யுவர் மைண்ட் அப்படின்னு
மைண்டை வந்து காம் பண்ணுங்கள், உங்கள் பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மெடிடேட் பண்ணணும், நான் வந்துட்டு என்னோடய மைண்டை வந்து காம் பண்ணணும். நீங்கள் மைண்டை காம் பண்ணலை, நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. சிம்பிளாக உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்குள்ளே போகலாம். அந்த மாதிரி தான் அண்ட் நிறைய இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் லைஃப் லைக் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி. வாட்டரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது, யூ கான்ட் ஹோல்ட் இட் இன் யோர் ஹேண்ட்ஸ். அது அந்த மாதிரி ஒரு நிறைய சொல்லுவாங்க. ஸோ த மொமெண்ட் யூ டிட்டாச் ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் யூ ஆர் லைக் எனக்கு இது வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்ல, அப்போ தான் அது நமக்கு வரும். இட்ஸ் அ இன்னெவிட்டபிள் ட்ரூத். நானுமே இவ்வளோ நாள் அது என்னோடய இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க், லைக் க்ரோயிங் அப் நீங்கள் இப்படி தானா இல்லை இப்போ தான் அந்த மாதிரி மாறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. க்ரோயிங் அப் வந்து இப்போ இருக்கிற எனக்கு சில குவாலிட்டிஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்கும். லைக் ஒரு டிட்டர்மைண்டாக இருக்கிறதோ, இல்லை கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கிறதோ, ஒரு விஷயம் பண்ணணுன்னா அதை பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே வந்து நான் எப்படி சொல்கிறது, ஸ்கூல் டாப்பர், அகடமிக் பர்சன் அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருக்குது. அண்டு இன்னும் நிறைய வேல்யூஸ் வந்து அதை நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. நிறைய குட்டி குட்டி வேல்யூஸ் வந்து எங்கள் அம்மாவே வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதை நிறைய அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து நான் அடல்ட் ஆகிட்டு புக்ஸ்லாம் படித்து அப்படி நான் போனது தான். அது வந்து ஃபார் சம் ரீசன் நான் சும்மா இருந்தால் கூட அதை என்னை விடாதுன்ற மாதிரி இது பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து நான் பண்ணுறது தான். நீங்கள் அந்த கொஷின் கேட்கும்போது இந்த கொஷின் எனக்கு நானே நிறைய டைம் கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக என்னால் கன்சிடரே பண்ணிக்க முடியல. இப்போ நான் வந்து நிறைய இப்போ யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், பிரெத் வாக் பண்ணுவேன், நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக படிப்பேன். யாராவது வந்து ஏதாவது இப்போ கோச் பண்ணும்போது என்னால் அவங்களுக்கு கோச் பண்ண முடியறதுக்கு ரீசனே எனக்கு இந்த விஷயத்தில் நிறைய நாலேஜ் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் வந்து என்னால் என்னோட ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவே பார்க்க முடியல. நீங்கள் வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யோகா பண்ணுறவங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ப்ரமோட் பண்ணுறவங்களோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நாட் லைக் ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்லலை, பட் தே ஹாவ் ஒரு டிஃப்ரெண்ட் வைப் டு தெம். மேபி லெட்ஸ் சே தே டோன்ட் ஈட் நான்வெஜ்னு வச்சுக்கோங்களேன், தே கோ வீகன் ஆர் தே ட்ரெஸ் அப் அ சர்டன் வே, தே டாக் அ சர்டன் வே, தே ஹாவ் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஸ்பிரிச்சுவல் பர்சனே கிடையாது, யோகா பண்ணுறவங்களும் கிடையாது. எல்லாமே வந்து இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பீப்புள் தான். நம்ம வந்து அந்த மாதிரி நான் வீகன் கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கே வந்து தோணும், நம்ம வந்து நிஜமாகவே வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடான பர்சனா, பட் ஏன் நமக்கு இவ்வளோ புல் இருக்குது இதுக்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னையுமே தாண்டின ஒரு புல், என்னால் அது எதுவுமே பண்ண முடியறதில்ல. லைக் தட்ஸ் வாட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்றதுனால ஐ எம் டூயிங் இட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் புல்லிங் மீ டுவர்ட்ஸ் இட் ஸோ மச். அதனால நான் பண்ணுறேன். பட் ஐ திங்க் இட் ஆல் ஹேஸ் அ ஹிடன் மீனிங் பிஹைண்ட் இட். வேறு வழி இல்லை, நான் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ்குள்ளே போயிடுவேன். கொஞ்ச நாள் நான் வந்து சரி இதெல்லாம் பண்ணாமல் பேசாமல் நார்மலாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு ஏதாவதுன்னு வேறு கூட ட்ரை பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு புல் இருக்கும். நைஸ். இப்போ நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாது, பட் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 புக் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றினா எதை சொல்வீங்க? Spirituality. Actually, you can't learn everything about spirituality in like 1 or 2 books. What I would recommend is புக்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக லைக் நீங்கள் புக்ஸ் படித்து ஸ்பிரிச்சுவாலிட்டி லேர்ன் பண்ண முடியாது. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, யோகா பண்ணுங்கள். யோகா வந்து ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஹத்த யோகா, அஷ்டாங்க யோகா, எனி டைப் ஆஃப் யோகா. பட் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஹத்த யோகா, அஷ்டாங்க யோகா பண்ணுறதே வந்து வெரி பெட்டர். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னைஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் யோகாவாக இருக்கும். இது ரெண்டும் வந்துட்டு இட் ஹோல்ட்ஸ் அந்த இது ஆத்தென்டிக் யோகா வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ ஹத்த யோகா அண்ட் அஷ்டாங்க யோகா வந்து நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே ஸ்டார்ட் பிகமிங் ஸ்பிரிச்சுவல் ஃபார் சம் ரீசன். எப்படின்னே நமக்கு தெரியாது. இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் யோகா லைக் லெட்ஸ் சே 2-3 days a week அப்படின்னாலே நம்ம பாடி ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபார் சம் ரீசன் it gives you so much of clarity and all of that. So yoga practice பண்ணிட்டு கூடயே வந்து if possible you have to practice breath work and meditation. இந்த 3 விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து you'll start becoming a spiritual person. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருதுன்னே ஃபஸ்ட்டு தெரியாத மாதிரி இருக்கும், பட் you'll start getting that clarity. புக்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக you can actually practice spirituality like this. ஓகே.
நான் வந்து போஸ்ட் பாட்காஸ்ட் வந்து இதை பற்றி நானும் கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் அது முடிச்சதுக்கப்புறம் இப்போவே கேளுங்க. ஸோ இப்போது லைக் நான் வந்துட்டு லைக் மெடிடேஷன் இதெல்லாம் நானும் பண்ணுவேன். அது எப்படின்னா லைக் நான் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தா லைக் மல்டிபிள் தாட்ஸு, லைக் நான் அதுக்கப்புறம் கண்ணை டிஸ்டர்ப் ஆகிடுவேன். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் மெடிடேட் பண்ணணும்னு நான் அதை நினைக்கிறேன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. எது கரெக்டான மெடிடேஷனும் எனக்கு தெரியல. யூடியூப் பார்த்து அந்த மாதிரி இது தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் பார்த்து ஏதாச்சும் மியூசிக்கை போட்டுட்டு காலையில் எழுந்துச்சு ஒரு யோகா மேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பால்கனியில் போய் அப்படியே உட்காந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் இந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நிறைய தாட்ஸ், என்னென்னவோ தாட்ஸ்லாம் வரும். ஸோ நான் அந்த தாட்ஸ் வந்து எப்படி லைக் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்ல முடியல, பட் எப்படி அது வராமல் பார்த்துக்கிறது ஆர் வர்றதும் பெட்டரா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி மெடிடேஷன் அப்படின்றது வந்து யூ திங்க் இப்போ உங்களுக்குமே அந்த ஐடியா தான் இருக்குது. மெடிடேஷனாக தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மெடிடேஷன் கிடையாது. தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸ் வரும். தூங்குறப்ப மட்டும் தான் உங்களுக்கு தாட்ஸ் இருக்காது. கரெக்டாக. ஸோ கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸ் வரும். மெடிடேஷன்ன்றது வந்து என் மைண்டில் தாட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு மெடிடேஷன் கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா யூஆர் ஆக்டிவ்லி எங்கேஜிங் இன் ஒன் ஆக்டிவிட்டி. அது ஒரு ஆக்டிவிட்டி. என் மைண்ட்லேருந்து தாட்ஸை வந்து நான் தள்ளி வைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எங்கேஜ் பண்ணுறீங்க, உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது வந்து மெடிடேஷன் இல்லை. இட் மீன்ஸ் யூஆர் எங்கேஜிங் இன் சம் சார்ட் ஆஃப் மென்டல் ஆக்டிவிட்டி. மெடிடேஷன் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து நான் மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னீங்கனால அது மெடிடேஷன் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு சிட், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸை வைக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா பிரெத்தில் ஃபோக்கஸ் வைங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். உங்கள் மைண்டு எங்கே போனாலுமே திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் மெடிடேஷன். நீங்கள் பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த தாட்ஸுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படியே வந்தாலுமே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க, பட் யூ கம் பேக் டு யுவர் தாட்ஸ். அதுதான் வந்துட்டு மெடிடேஷன். நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணிடுவீங்க? டெய்லி பண்ணுறதில்ல, நாட் பாசிபிள் டு டூ எவ்ரி சிங்கிள் டே, பட் வென் எவர் பாசிபிள் ஐ டூ. ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் பண்ணால் கூட அது மெடிடேஷன்? 10 மினிட்ஸ்னாலுமே ஓகே தான். பட் இந்த 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஒரு பாயிண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் மெடிடேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இஃப் ஐ ஹேவ் திஸ் மைக் அப்படின்னா நான் வந்து நீங்கள் வந்து 10 மினிட்ஸுக்கு இந்த மைக்கை மட்டுமே பாருங்கள், மைக்கில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஜென்ரலாக இப்போ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து வேறு எதையுமே பார்க்கக்கூடாது, மைக்கு மட்டும் தான் பார்க்கணும், வேறு எதையுமே பார்க்கக்கூடாது, மைக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா வேறு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும் தான் தோணும். அங்கே ஏதாவது நகர்ந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, ரைட்? அது மெடிடேஷன் இல்லை. என்ன நடந்தாலும் சரி நான் இதை தான் பார்ப்பேன், அங்கே ஒரு அசைவு இருந்தாலும் சரி நான் இதை தான் பார்க்க போகிறேன், இதை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ அங்கே மூவ் ஆனாலுமே எனக்கு மூவ் ஆகுதுன்னு தெரியுது, ஆனால் நாங்கள் பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தாட், ஏதோ ஒரு ரேண்டம் தாட் வரும். என்னடா வெளியில் ஏதோ பஸ்ஸு போகிற சத்தம் கேட்குதே அப்படின்னு ஒரு ரேண்டம் தாட் வரும். அது தாட் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பிரெத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நீ இருந்துட்டு போ, ஐ ஃபோக்கஸ் ஆன் மை பிரெத். தட்ஸ் மெடிடேஷன். இன்னும் டீப்பர், அதாவது திஸ் இஸ் லைக் அ பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெடிடேஷன். பட் இன்னும் டீப்பராக போகணும் அப்படின்னா யூ ஹாவ் இன்னும் ஒரு ஹவு டு சே திஸ் ஹோல் கான்செப்ட் ஆஃப் நம்ம அந்த மெடிடேஷன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், வாட் இஸ் த ரியல் வே ஆஃப் லைக் த ரைட் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு அது இன்னொரு சைட் ஆஃப் ஒரு பெரிய இது போகும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ பேசிக் ஐடியா. ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதான் அந்த பஸ் சவுண்ட் மற்ற சவுண்ட்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன், பிரெத் மறந்துடுறேன். மேபி நீங்கள் சொன்னதை நான் தான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தட்ஸ் ஆக்சுவலி இப்போ நான் சொன்னல நீங்கள் ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட். நீங்கள் that's a huge lesson I also learned. மெடிடேட் பண்ண உட்காரும்போது you should focus on what you can control. You can control on focusing on your breath. அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. வெளியில் போகிற அந்த வண்டி சவுண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய் என்னடா குக்கர் சத்தம் போடுது, என்னடா வெளியில் நாய் குலைக்குது அப்படின்ட்டு. யூ ஷுட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல், விச் இஸ் மை பிரெத். என்னால் என்னோடய பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி நான் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதுதான் வந்து மெடிடேஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற இன்னொரு லேர்னிங்குமே. ஸோ நீங்கள் நம்ம வந்து சும்மா மெடிடேட் பண்ணுறோம், சும்மா 10 நிமிஷம் உட்காரோன்னு நினைக்கிறோம். இட் டீச்சர்ஸ் யூ ஸோ மெனி திங்ஸ். வென் யூ டூ திஸ் ரெகுலர்லி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நார்மல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ரொம்ப பெரிய எமோஷ்னல் ப்ராப்ளமோ இல்லை ரொம்ப ஏதோ ஒரு க்ரைசிஸோ வருது அப்படின்னா உங்களே அறியாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ என்னால் இதில் என்ன பண்ண முடியும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் வரியே பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ்
கேரக்டர் டெவலப்மெண்ட் தட் மெடிடேஷன் வில் கிவ் ஃபார் யூ. இந்த மாதிரி ஒரு 1000 கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு 10-15 மினிட்ஸ் டெய்லி மெடிடேட் பண்ணிங்கனால தானாக உங்களுக்குள்ளே வந்துடும், உங்களுக்கே தெரியாமல். ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஐ டோன்ட் நோ சம்மோன் ட்ரிகர்ஸ் மீ வந்து நான் என்னோட கோவத்தை காமிக்கிற ஆள். பட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரெத் ஒர்க் உங்களுக்கு எது கண்ட்ரோல் இருக்கோ அது பண்ண அப்படின்னு சொல்லும்போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லைஃப்லேயும் அதே தானே, என் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ நான் அதை மட்டும் பண்ணிவிட்டு அது முன்னோடத்துக்கு நான் ரியாக்டே பண்ண வேணாம் இல்லையா. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய லெசன் தான் நினைக்கிறேன் நான். அது ஐ திங்க் ஓவர் டைம் தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஓவர் டைம் இட் கம்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் லைக் எல்லா டைமுமே உங்களால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு கிடையாது. நானும் அப்படி கிடையாது. நானுமே சம்டைம்ஸ் கோவத்தில் கத்துவேன், அந்த மாதிரி இருக்குது இல்லாமல் இல்லை. பட் இட் டேக்ஸ் என்ன சொல்கிறது, இட் டேக்ஸ் தட் இது டைம், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ். சம்டைம்ஸ் வி டூ ஆக்ட் அவுட் ஆன் ஆங்கர். நம்ம வந்துட்டு மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கோன்னா ரொம்ப ஒரு காமான பர்சன் ஆயிரும், அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாக காமாக வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா எந்த ட்ரிகர்ஸும் இல்லாத ஒரு மாங்கால வேணால் அப்படி இருக்க முடியும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் என் ஃபேமிலி வேணாம், ரிலேஷன்ஷிப் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், நான் நியூஸ் பார்க்கல, நான் யாரோடையும் பேசலை, நான் போய் ஒரு இடத்துல போய் மெடிடேட் பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் மெடிடேட் தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ட்ரிகர்ஸே இருக்காது. பட் ஒரு ஹியூமன் லைஃப்னா இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ என்ன எமோஷன் வந்தாலுமே யூ ஹாவ் திஸ் திங், ஓகே நான் இது பண்ணிட்டேன், ஸோ இது நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். இப்போது நான் வந்து கோவத்தில் கத்திட்டேன், பட் தட் டசன்ட் டிஃபைன் மீ. ஒரு மொமெண்ட் நான் கோவத்தில் கத்துனதுனால நான் அந்த பர்சனை ஆகிட மாட்டேன். நான் இப்போ போய் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, உட்காந்து அதை பற்றி யோசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. ஸோ நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு முடியாததை வந்து நான் லெட் இட் கோ. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் வந்து திஸ் ஹோல் ஸ்பிரிச்சுவாலிட்டி திங் வில் டூ டு யூ. ஓகே, லெட் மீ ட்ரை இட். நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி போகுது அப்படின்னு. ஓகே. அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது வந்து இது உங்கள் ரீலில் தான் பார்த்தேன். மென் ஆர் மோர் லாஜிக்கல், விமன் ஆர் மோர் இமோஷனல்னு சொல்கிறாங்க இல்லையா, இஸ் இட் ட்ரூ? நோ, தட்ஸ் நாட் ட்ரூ. தட்ஸ் உங்களுக்கு அது ட்ரூவாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ வில் பிலீவ் இட் இஸ் ட்ரூ. பிகாஸ் இஃப் இட் ஃபிட்ஸ் யோர் ப்ரொபகேண்டா, இஃப் இட் ஃபிட்ஸ் யோர் behavior, then you will take it as true. For example வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய men you will find them saying நான் வந்து ஷார்ட் டெம்பர், எனக்கு டக்குன்னு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் டெம்பர்னு ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் வந்து நான் வந்து ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாட் they actually mean is எனக்கு கோவம் வந்தால் என்னோடய பிஹேவியர் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. கோவம் வந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் அடிப்பேன், பொருளை தூக்கி போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அந்த அன்கண்ட்ரோல்டான பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தேர் ஜஸ்ட் கிவிங் இட் அ நேம் இஸ் ஷார்ட் டெம்பர்ட். இப்போ எனக்கும் கோவம் வரும், ஆனால் நான் பொருளெல்லாம் தூக்கி போட மாட்டேன், கத்த மாட்டேன், யாரையும் போட்டு அடிக்க மாட்டேன். ஸோ தென் ஷார்ட் டெம்பர்ன்ற ஒரு கான்செப்டே இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். இப்போ எனக்கும் கோவம் வருது, இவங்களுக்கும் கோவம் வருது, பட் ஐ டோன்ட் ஹாவ் ஷார்ட் டெம்பர், யூ ஹாவ் ஷார்ட் டெம்பர் அப்படின்னா வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் அஸ் இஸ் யோர் பிஹேவியர். நீ தூக்கி போடுறதும் நீ கத்துறதும் தான். ஸோ அப்போ அந்த பர்சன் கிட்ட போய் நீங்கள் வந்து ஷார்ட் டெம்பர்னு ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் மென் ஹூ சே தட் we are logical, women are emotional அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் மேபி இட் ஃபிட்ஸ் ஒன் ஆஃப் தேர் ப்ரொபகேண்டா ஆர் பிலீவ்ஸ். அதனால பட் இன் ரியாலிட்டி வந்துட்டு ஃப்ரம் ஆல் த இது வந்து சயின்டிஃபிக்கலி ஆல்சோ லைக் ஃப்ரம் த ஸ்டடீஸ் தட் தேவ் டன் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு பீப்புள் think or act in terms of logical and emotional. நம்ம பிரெயினில் வந்து ஒன் சைடு இட் இஸ் லாஜிக்கல், ஒன் சைடு இட் இஸ் கிரியேட்டிவ். இந்த பிரெயின் பார்ட்ஸ் வந்துட்டு இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது வந்து pretty much சேம். அதை தாண்டி இப்போ ஜெண்டர் வைஸ் விமெனுக்கும் மென்னுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் வரும், இல்லை டிஃப்ரெண்ட் இது இருக்கும், தட் இஸ் தேர். பட் வந்து மென் ஆர் மோர் லாஜிக்கல், விமென் வந்து மோர் எமோஷ்னல் அப்படிலாம் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், மென் டூ கெட் ஆங்க்ரி அ லாட் விச் இஸ் அன் எமோஷன். ஆனால் வந்து ஆங்கர்ன்றது ஒரு எமோஷனே இல்லைன்ற மாதிரி தெர் இஸ் அ ப்ரொபகேண்டா, தெர் இஸ் அ கல்ச்சுரல் பிலீஃப். அதனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் எமோஷனல் கிடையாது அப்படின்னு. பட் மென் ஆர் த மோஸ்ட் எமோஷனல். இப்போ இந்த வீடியோ கீழேயே வந்து ஒரு 10 மென் வந்து காண்டாகி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ சச் திங் இஸ் you are more emotional, you are more logical. Everyone is equally emotional, everyone is equally logical. அது எப்படி வெளிப்படுதுன்றதுல தான் இருக்குது. Some people will probably take more decision based on ஒரு ரொம்ப லாஜிக்கலான திங்கிங்கில். Maybe some people will consider everyone's emotions and then take a decision. So it differs from person to person, gender to gender கிடையாது.
ஓகே. அண்ட் வென் வி டாக் அபவுட் ஜெண்டர், விமன் வந்து when they tell like this is what I want அப்படின்னு சொல்லும்போது they label her as being selfish. அது வந்து நம்ம பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், நம்ம கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கட்டும், அது நடக்கும் இல்லையா? லைக் இப்போ என்னோட கேர்ள்ஸ் ட்ரிப்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் இந்த மாம்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து லைக் நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ செல்ஃபிஷாக லைக் நீ ஊர் சுற்ற போறியே, வீட்டில் குழந்தை இருக்குல்ல, லைக் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் போயிருப்பாங்க ட்ரிப்ஸ்க்கு, அது ஒரு இஷ்யூவாக ஆகலை. பட் இவங்க வந்து அதை எனக்கு நான் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய இது தான். அவங்க அது வெளியே வந்து எங்கிட்ட அந்த ட்ரிப்ஸில் அதை பற்றி ஷேர் பண்ணும்போது எவ்வளோ பாருங்களேன், லைக் ஒரு கேர்ளுக்கும் ஒரு பாய்க்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதே வந்து யோசிச்சு தான் இவங்க பயந்து தான் அதை எடுத்துகிட்டே வந்திருக்காங்க அந்த ஒரு ஸ்டெப்பை. பட் அங்கே வந்துட்டு ட்ரிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரம் இதை பற்றியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாம் கில்ட் இருக்குது, தனியாக விட்டுட்டு வந்துட்டோமோன்ட்டு, வீட்லேயே நான் நிறைய சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன், நிறைய பேர் வந்து என்ன இப்படி தான் திட்டுறாங்க ரிலேட்டிவ்ஸும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த ஜெண்டர் இதில் இப்படி பண்ணும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு லைஃப் கோச்சா? ஐயோ, இட்ஸ் ஆக்சுவலி ரியலி டிஃபிகல்ட். நீங்கள் தனியாக இருக்கீங்க, இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் யூ கெட் அண்ட் த ஃபேமிலி யூ கெட். ஒன் திங் ஐ வுட் சே இஸ் விமன் ஹாவ் டு பி மோர் நாட் செல்ஃபிஷ், பட் கொஞ்சம் தே ஹாவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். அவங்களோட ஹாப்பினஸை ஃபஸ்ட்டு போடணும். அந்த மாம் கில்ட்டு அதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. என்ன யூ ஸ்டே வித் த கிட் 24 hours இல்லை, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு 2 days உங்களுக்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் இட் ஷுடன்ட் பி தட் கில்ட்டி. இஃப் யூ ஹேவ் பீப்புள் அரவுண்ட் யூ ஹூ மேக் யூ கில்ட்டி, தென் they are also victims of this whole generational thing தான். ஸோ தட் and it really encourages me to like see. எனக்கு இதெல்லாம் பார்த்து நான் எனக்குமே வந்துட்டு சரி நம்ம கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை வேணுமா நமக்கு, அந்த மாதிரி I still haven't made a decision of whether I want kids or not. சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து குழந்தை வேணுமா நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கல்யாணம் கூட ஓகே, மேபி ஒரு நல்ல என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சன் வந்தால் we can marry அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் we can't change the whole world, but someone who's watching this, like who's a woman na, they have to start taking that decisions. இப்போ நீங்கள் as a life coach வந்து when people come to me, விமெனுக்கு வந்துட்டு not just as a life coach, தெரப்பிலே பார்த்தீங்கன்னா on a whole, the therapy that goes for women is more centered around you have to take care of yourself, you have to start setting boundaries, you have to do a little bit of self love, உங்கள் செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு போகிற அந்த ஒரு சார்ட் ஆஃப் இது. பட் when men go to therapy, அவங்களுக்கு வந்துட்டு you have to start thinking about others also. You have to think about your wife, you have to think about your kids. உங்களோட எமோஷன்ஸ் மட்டுமே வந்து டார்கெட் கிடையாது. ஸோ விமெனுக்கு வந்து இட் லீவ்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் ஹர். மென்னுக்கு வந்துட்டு இட் ட்ரைஸ் டு இன்க்ளூட் எவ்ரி பீப்புள் இன் டு தேர் இது. ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தோஸ் பீப்புள். அந்த சேஞ்ச் வந்து அவங்க கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் ஆல்சோ விமன் வந்து லைக் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லலாம், கரெக்டாக. அது வந்து நீங்கள் அந்த பவுண்டரிஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, எனக்குமே அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது தான் இப்போ வரைக்குமே. அதுவும் ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட பர்சனல் பவுண்டரி எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட பர்சனல் பவுண்டரி எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த பவுண்ட்ரின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடான கான்செப்ட் ஆக்சுவலி. இன்னொன்று வந்து இந்த இப்போது இந்தியாவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் கான்செப்ட்ஸ் வந்து ப்ரிட்டி மச் தே ஆர் டேக்கிங் ஃப்ரம் த வெஸ்ட். ஓகே, ஸோ வெஸ்ட்டில் வந்து பவுண்ட்ரிஸ்ன்ற கான்செப்ட் வந்து, அதாவது பவுண்ட்ரிஸ் ஆஸ் இன் இவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கலையா, ஐ கேன் ஜஸ்ட் கோ அவே. அது வந்து நல்லா ஒர்க் ஆகும் வெஸ்ட்டில். பிகாஸ் எவ்ரி ஒன் லிவ்ஸ் செப்பரேட்லி, நோ ஒன் லிவ்ஸ் வித் தேர் பேரண்ட்ஸ் வெஸ்ட்டில். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகாதீங்க, அடிக்கடி போகாதீங்க, எப்போயாவது போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் டின்னர் டேபிள்லேருந்து எஞ்சி போயிருங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அட்வைஸ் இருக்கும் அங்கே. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் தெம் பிகாஸ் தேர் நாட் ஸ்டேயிங் வித் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்தியாவில் வந்து அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது நீ பிடிக்கலன்னா எஞ்சி போயிருன்ற அந்த கான்செப்ட் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகுது. பிகாஸ் இந்தியாவில் வி ஆல் லிவ் இன் க்ளோஸ் ஃபேமிலிஸ். அந்த பவுண்ட்ரிஸ்ன்ற கான்செப்ட், அதாவது டிப்பிக்கலி வெஸ்டர்ன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பவுண்ட்ரி வேர் கட் த கார்ட்ஸ் வித் தெம், டோன்ட் டாக் டு தெம், லீவ் த டேபிள், லீவ் த ரூம், அந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மை
usual suggestion when it comes to boundary is one, if you have a really toxic household, உங்களோட அம்மா அப்பா ரொம்ப வந்து எமோஷ்னலி அப்யூசிவாக இருக்காங்க, வேர்பலி அப்யூசிவாக இருக்காங்க, இல்லை வந்து ஃபிசிக்கலி அப்யூசிவாக இருக்காங்க, அம்மா அப்பா ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப அப்யூசிவாக வந்துட்டு உங்களோட நிம்மதி ஃபுல்லாத்தையும் அப்படி கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை திருப்பி திருப்பி பண்ணுறது, சைல்டிஷாக நடந்துக்கிறது, டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் சஜஸ்டட் டு ஸ்டே அவே ஃப்ரம் தெம். அது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு பாயிண்டில் நமக்கே தெரிய வரும், இவங்க கூட என்னால் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போகும். பட் அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்கன்னும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும். அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் பவுண்ட்ரி அந்த இடத்துல செட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு யூ கேன் செட் பவுண்ட்ரிஸ் தேர். அது எப்படின்னா, யூ ஷுடன்ட் கோ அண்ட் டெல் பீப்புள் லைக் வாட் டு டூ. இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ எல்லாருமே வந்து அந்த பவுண்ட்ரிஸ்ன்ற கான்செப்டை வந்துட்டு தே ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஹியர். இமேஜின் கோயிங் டு யுவர் மாம் அண்ட் யூ டெல் யுவர் மாம் தட் அம்மா நீ வந்து இது பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இட் குட் பி எனி திங், எனக்கு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வரல. பட் லெட்ஸ் சே யூ கோ டெல் யுவர் மாம் தட் இது வந்து நீ something she's doing that's giving her happiness, but you tell her that you don't do it. பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கன்னு மணி அடிச்சு நீ பூஜை பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு வந்து பிடிக்கல, நான் வந்து ஏத்திஸ்ட்டு, நீ வந்து இது பண்ணாத அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா imagine your mom doing the same thing to you. Just think about your mom coming and telling you that I want to set boundary with you, so you don't do this, I'm not going to talk to you if you do this. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஃபேமிலின்னு நம்ம அப்படி யோசிக்கும் போது நமக்கு தெரியாது. பட் வென் வி திங்க் அபவுட் தெம் டூயிங் த சேம் திங் டு அஸ், நமக்கு அப்போது வி வில் ஃபீல் தட் இது சில விஷயங்கள் வந்து இஃப் லைக் ஐ செட், இஃப் இட்ஸ் ரியலி அப்யூசிவ் தென் யூ ஷுட் டெஃபினெட்லி நாட் டேக் இட், யூ ஷுட் ஜஸ்ட் லீவ். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு இப்போ உங்கள் அம்மா, திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹேட் அ கிளையண்ட் ஹூ ஹேட் அ ரியலி டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் வித் தேர் பேரண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பேட்ரியார்க்கெல்லாம் திங்க் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படி சொல்லிட்டு திஸ் கேர்ள் வுட் கம் அண்ட் டெல் மீ ஐ வாண்ட் தெம் டு சேஞ்ச் அப்படிம்பாங்க. ஹவு கேன் தே சேஞ்ச்? அவங்க சேஞ்ச் ஆகணும்னா அவங்க தான் இங்கே உட்காந்து என்கிட்ட பேசணும், நீங்கள் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் டாக்கிங் அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு accept that thing about them, then it's going to cause more problems to you than them. அந்த பொண்ணு டெய்லி போய் சண்டை போடுவோம் வீட்டில், நீங்கள் வந்து பேட்ரியார்க்கலாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் சண்டை போடுவோம். இட் நெவர் சேஞ்ச். ஐ டோல்ட் ஹர் தட் யூ கான் சேஞ்ச் யுவர் பேரண்ட்ஸ் லைக் தட். சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து தே வில் சேஞ்ச் தெம் செல்ஸ், யூ கான் சேஞ்ச் தெம் அப்படி சொல்லிட்டு. நான் வந்து பவுண்ட்ரி செட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லும், நான் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. I just told her, like, imagine your parents doing the same thing to you. நான் பவுண்ட்ரி செட் பண்ணுறேன், நீ என் ரூம் பக்கத்தில் வராத அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அகெயின், ஐம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் டேக் எவ்ரி திங் யர் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங், அப்படி கிடையாது. ஹீலிங் அப்படின்றது வந்து லைக் இஃப் யூ ஆர் ஹீலிங் ஃப்ரம் சர்டன் trauma that you had அப்படின்னா it means that you accept people for who they are. That's a part of healing. Accept people. நான் இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி there are parts of them that you don't like. உங்களுக்கே இருக்கும், உங்கள் அம்மா சத்தமாக பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, இல்லை வந்து அவனை எதுக்கு எடுத்தாலும் அழுதுறாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. லெட்ஸ் சே தட்ஸ் அ திங். இல்லை வந்து அப்பப்போ கொஞ்சம் கில்ட்டியாக பேசுகிறாங்க, கில்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா பார்ட் ஆஃப் ஹீலிங் இஸ் லேர்னிங் டு experience the good in people without drowning yourself in the bad. இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேட் இருக்கும், குட் இருக்கும், உங்கள் அப்பா கிட்டேயும் குட் இருக்கும், பேட் இருக்கும். பட் அந்த பேடில் ட்ரவுன் ஆகாமல் அவங்க கொடுக்குற அந்த குட்டை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றது தான் ஹீலிங். ஹீலிங்ன்றது வந்துட்டு சுத்தமாக நான் ஃபுல்லாக கார்ட்ஸ் கட் பண்ணிடுறேன், பவுண்ட்ரி செட் பண்ணுறேன், அது வந்து ஹீலிங் கிடையாது. ஹீலிங் இஸ் வென் யூ பிகம் ஸோ மெச்சூர்ட் அண்ட் யூ பிகம் எமோஷ்னலி வெரி ரெசிலியன்ட் that people's bad is not causing trouble in you. எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. தட்ஸ் தேர் லைஃப். ஸோ அந்த பேடு வந்து அவங்களோடது, என்னோடது கிடையாது. ஸோ அவங்களோட பேடை வந்து அவங்களால தான் சரி பண்ண முடியும். ஸோ அது நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதை பற்றி. ஆனால் அவங்க ஆஃபர் பண்ணுற குட்டை நான் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க, எனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க, எனக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு நிறைய குட் வருதா, அந்த குட்டை வந்து எந்த கில்ட் இல்லாமல் நான் வந்து அந்த குட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் வித்தவுட் ட்ரையிங் டு ட்ரவுன் மை செல்ஃப் இன் த பேட் தே ஹேவ்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது யூ ஷுட் கம் டு அ பிளேஸ் லைக் தட் வேர் யூ டோன்ட் கான்ஸ்டன்ட்லி பீட் யோர் செல்ஃப் அப் பிகாஸ் ஆஃப் சம்மன் எல்ஸ் இஸ் பேட். That is a place you have to come. So the typical boundaries that works in this West will not work in our households. ஓகே. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்து இந்த பர்சனல் பவுண்ட்ரிஸ் பற்றி போடுறாங்க. பட் ஆஸ் யூ செட் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு க்ளோஸுக்குள்ளே இருக்கும்போது ஐ திங்க் தட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் நீங்கள் அழகாக அதை அட்ரஸ் பண்ணீங்க, அது எப்படி நம்ம கோப்பப் பண்ணி ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சி போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். This is one thing இது வந்து எனக்கே ஒரு பெரிய ரியலைசேஷன் எப்போனா, ஒன் டே ஐ வாஸ் டாக்கிங் டு மை பிரதர். ரேண்டமாக we were talking about something and I told him that ஏதோ நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து சோகமாக இருந்தேன். அவன் வந்துட்டு என்ன இதுக்கெல்லாமா நீ சோகமாக இருப்ப, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம், அது வந்து எனக்கு அப்படி தான், நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னா நீ வந்துட்டு ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலாம்ல, நீ எதுக்கு வந்து அதெல்லாம் இருந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படின்னு நீ ஏன் சொல்கிற, நீ இப்படி சொல்லல அப்படின்னு. அதுக்கு என் தம்பி என்ன சொன்னான்னா, நீ இப்படி சொல்கிறல்ல, லைக் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நீ ஒரு டிமாண்ட் வைக்கிற, அதே டிமாண்ட் தான் நானும் திருப்பி வைக்கிறேன். எனக்கு என்கிட்ட யாராவது ஒருத்தர் பிரச்சனைன்னு வந்தால் எனக்கு இப்படி தான் இருக்குது தெரியும், என்னால் வந்து சரி விடு அப்படின்னு அவங்கள அடுத்த இதுக்கு கொண்டு போகணுன்னு தான் நான் நினைப்பேன். பட் நீ என்னை சேஞ்ச் பண்ண சொல்கிற, இப்போது நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நீ என்னை வந்து இது வந்து என் தம்பி இப்படி தான், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற, நான் எப்படி எங்கள் அக்கா இப்படி தான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒன் டே வி ஹேட் திஸ் கான்வர்சேஷன். அப்போ தான் எனக்கே வந்து ஐ வாஸ் லைக் ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு லைன் வரைக்கும் ஒர்க் ஆகும். இட்ஸ் நாட் லைக் அப்யூசிவாக இருக்கிறவங்கள வந்து நான் அப்யூசிவாக தான் இருப்பேன், அதுதான் நான் நீ எடுத்துக்கணும் அப்படி கிடையாது. அப்யூசிவாக இருந்தால் வி ஹேவ் டு டெஃபினெட்லி லீவ். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது ஐ திங்க் வி ஹேவ் டு கம் டு அ வெரி குட் மிடில் கிரவுண்ட். நான் அதான் இப்போது என் தம்பி இப்படி தான் அப்படின்னு என் தம்பி ஆஃபர் பண்ணுற குட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ என் தம்பியோட குட்டு வந்துட்டு திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அவன் வந்து பிரச்சனைன்னு போனால் சரிவா இப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு. ஸோ தட் இஸ் அ குட் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை பிரதர். ஸோ ஐம் ட்ரைங் டு டேக் த குட் வித்தவுட் ட்ரௌனிங் மை செல்ஃப் இன் எனி ஆஃப் த பேட். மேபி என் தம்பிக்கிட்ட 1-2 நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், அதில் ட்ரவுன் பண்ணாமல் அந்த குட்டை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கற்றுக்கிறது தான் இட்ஸ் அ குட் லெவல் ஆஃப் எமோஷனல் ரெசிலியன்ஸ். நைஸ். ஓகே. உங்களோட பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் பண்ணுறது ஹெல்ப் ஆகுது இல்லை? ஆமாம், எனக்கே வந்து நிறைய லேர்னிங்ஸ் நானுமே இப்போ நிறைய நமக்கு வர அட்வைஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் வெஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். நம்ம அந்த மென்டல் ஹெல்த் இதை தான் வந்து நம்மளுமே எடுத்து இங்கே பீப்புள் ஆர் டீச்சிங். ஸோ பட் when you see like West is not living the life that we are living, so when we take that advice here, many of the times it is not working. ஸோ என்னோடய லைஃப்லையுமே நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த மென்டல் ஹெல்த் இந்த ஜோன்லேயே வந்துட்டு தே டாக் அபவுட் ட்ராமா. இப்போ எல்லாருமே ட்ராமா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி ஒன் திங்ஸ் அபவுட் ட்ராமா. ஓகே, எனக்கும் சைல்டுஹுட் ட்ராமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி வந்து தட்ஸ் நாட் த கேஸ். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் ட்ராமா. அது ஒரு ட்ராமாவாகவே இருந்திருக்காது. இப்போ வந்து வெளிநாட்டில் ஒருத்தன் வீடியோ போடுவான், எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் என்ன போட்டு அடி நடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன வயசில் அடி வாங்கின்னு தான் வந்தோம் நம்ம. ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது வந்து நீங்கள் இப்போ நான் அடி வாங்கினது கரெக்டுன்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் அடி வாங்கினது வந்து இன்றைக்கி உங்களை எந்த விதத்துலையும் பேடாக தப்பாக மாற்றலை அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ராமா. யூ ஷுட் நாட் கோ பேக் அண்ட் மேனுஃபேக்சர் ட்ராமா இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்அலைன்மெண்ட்ஸ் நடக்குது. அங்கேருந்து நம்ம தப்பான விஷயங்கள் நிறைய எடுத்து இது பண்ணிக்கிறோம். என்னோட கோச்சிங்க்கு வர நிறைய பேரே வந்து அந்த மாதிரி வராங்க. ஓகே, ஐ திங்க் சோஷியல் மீடியா தான் அது காரணம்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா தான் அது காரணம். த கைண்ட் ஆஃப் அட்வைஸ் தட் வி ஆர் டேக்கிங் இஸ் ஆல்சோ இது. ஏன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாழறவங்க கிட்டேருந்து நம்ம வந்து லைஃப் அட்வைஸ் எடுத்தோம்னா இங்கே அது ஒர்க் ஆகுறதில்ல. வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ராதர், இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் த வெஸ்ட்டு, நம்ம இந்தியாவிலேருந்து அதாவது இந்தியா கேவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி டு த வேர்ல்ட். ஸோ இஃப் வி கோ பேக் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் வி ஹேவ் ஹியர் அண்ட் டேக் அட்வைசஸ் ஃப்ரம் தேர், லைஃப் இஸ் ஸோ குட். Seriously, it's so good. And I saw this video somewhere, சத்குரோட வீடியோன்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சைக்காலஜியில் இருக்கிற அட்வைசஸோ இல்லை சைக்காலஜியிலேருந்து அவங்க டிரைவ் பண்ணுற அந்த கன்க்ளூஷன்ஸோ வந்து they are making tests or they are observing the sick people or mentally ill people or anxious people and deriving at the conclusion.
ஸோ இது வந்துட்டு கேன்சர்னு போன ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட டயட் அட்வைஸை ஹெல்த்தி பீப்புளுக்கு கொடுக்குற மாதிரி யூ ஹாவ் டு கோ ஸ்டடி ஹாப்பி பீப்புள். ஹாப்பி பீப்புள்னால் யூ திங்க் அபவுட் புத்தா, யூ திங்க் அபவுட் தலாய் லாமா, யூ திங்க் அபவுட் இந்தியாவில் இருந்து வந்த நிறைய மாங்க்ஸு, நிறைய வந்து குருஸு, பதஞ்சலி ஹூ எவர் இட் இஸ். அந்த ஒரு ஹாப்பி கல்ச்சர் இருக்கிற இடம் எங்கேருந்து வந்து நிறைய குட் ஹெல்த்தி எமோஷனலி ஹெல்த்தி பீப்புள் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கணும். லைக் இஃப் யூ வாண்ட் ஃபிட்னஸ் அட்வைஸ் நீங்கள் யார்கிட்ட போவீங்க? ஃபிட்னஸ் இல்லாமல் உடம்பு சரியில்லாத இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துப்பீங்களா, இல்லை நல்லா ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துப்பீங்களா? ஸோ தட் இஸ் சம்திங் தட் எனக்குமே அப்போது ஹிட் ஆச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ ட்ரை டு டேக் மோர் ஆஃப் லைஃப் அட்வைஸ் from people who have lived a very healthy life, have lived a very happy life. ஐ திங்க் தட்ஸ் a learning for me also. ஏன்னா நீங்கள் சொல்லாத வரைக்கும் நான் அந்த மாதிரி அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரம் பீப்புள் who are living abroad அடிக்கிறத பார்க்கும்போது நானும் நினைப்பேன், நான் நம்ம வீட்டில் இதை விடலாம் செம்மையாக அடி வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினைப்பேன். இட் didn't impact me in a wrong way. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன். பட் அதை பார்க்கும்போது நான் நினச்சேன், நம்ம வீட்டில் பண்ணதெல்லாம் தப்பு தான், லைக் ட்ராமா தான். ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் வாட் they did, பட் அது ஒரு ட்ராமான்ட்டு அசோசியேட் பண்ணுறதே வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ட்ராமா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் உங்களை வீட்டில் போட்டு அடித்தாங்க அப்படின்னா, லெட்ஸே அந்த வீட்டில் போட்டு அடித்தது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பயம் உருவாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பயத்தினால இன்றைக்கி வரைக்குமே வந்து நீங்கள் அந்த பயத்தினாலே வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறீங்க. இல்லை இன்றைக்கி யூ ஹாவ் அ பார்ட்னர் ஹூ பீட்ஸ் யூ அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே அந்த ட்ராமா உள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒருத்தர் பண்ணது இன்றைக்கி வரைக்கும் இன்னொருத்தங்களை பண்ண விடுறீங்க. இல்லைன்னா வந்து ஒரு அந்த பயத்தை உள்ளேயே கேரி பண்ணிவிட்டு அந்த பயத்திலேயே வந்து நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ராமா. ஸோ சின்ன வயசில் நடந்தது எல்லாமே வந்து இன்னுமே இன்றைக்கி என்னோடய பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது ட்ராமா. ஆனால் அப்படி இல்லை, சின்ன வயசில் போட்டு அடிக்க தான் செஞ்சாங்கன்னா, ஆனால் இன்றைக்கி தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. நான் யாரையும் போட்டு அடிக்க மாட்டேன், என்னை அடிக்கிறவங்களை நான் சூஸும் பண்ணுறதில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா தட்ஸ் நாட் அ ட்ராமா. So I also wanted to ask about corporate life. ஏன்னா நீங்கள் கார்பரேட் ட்ரெயினாக இருக்கீங்க இல்லையா? ஸோ இஃப் ஐ ஹாவ் அ டாக்ஸிக் மேனேஜர் அவங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம்? ஆக்சுவலி டாக்ஸிக் மேனேஜர் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது, அந்த மேனேஜர் தான் தன்னை ஹேண்டில் பண்ணிக்கணும். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஆல்சோ டாக் டு வென் இட் கம்ஸ் டு அந்த கார்பரேட்டுன்னு போகும்போது வந்து யூஸ்வலி ஐ டெல் தெம் தட் நீங்கள் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் தனியாக கூப்பிட்டு மேனேஜர்ஸுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணுன்ற மாதிரி. பிகாஸ் த மொமெண்ட் யூ கிவ் தெம் அ டெசிக்னேஷன் தே திங்க் லைக் ஓகே நான் வந்து இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி. பட் உங்களுக்கு வந்து டாக்ஸிக்கான மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா there are certain things that you can be sure of. லைக் இவங்களோட எனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராத மாதிரியான சில விஷயங்களை வந்து யூ கேன் ஜஸ்ட் என்ஷோர். என் வேலையை நான் முடிச்சேனா, அதை நான் டாக்குமெண்ட் பண்ணனா, கரெக்டாக மீட்டிங்ஸில் அப்டேட் பண்ணனா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினேன்னா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது இஸ் அ வெரி வெரி அண்டர் ரேட்டட் ஸ்கில் விச் கம்பெனிஸில் வந்து அது நிறைய பேர் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. நான் என்னோடய கோச்சிங்கில் வர நிறைய கிளையன்ட்ஸ் வந்துட்டு தே ஹாவ் திஸ் ப்ராப்ளம் வித் மேனேஜர்ஸ் ஒன்லி. எல்லாருக்குமே மேனேஜர் தான் பிரச்சனை. நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவேன், டோன்ட் ஹைட் எனி திங். இப்போ மேனேஜர்கிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் கொலீக்கிட்ட சொல்கிறது, இல்லை வந்துட்டு இன்டெரக்டாக ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறது, இல்லை மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மீட்டிங் வரும்போது மட்டும் அந்த இடத்துல சொல்கிற அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை இது இப்படி பண்ண முடியாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக புட்டுட்டு இந்த டேபிள் ஒரு மீட்டிங் இருக்கும்போது பேசும்போது நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது இஸ் அ வெரி அண்டர் ரேட்டட் ஸ்கில். பட் கார்பரேட்னு வரும்போது ஐ வுட் சே யூ ஷுட் நாட் டேக் எனி திங் பர்சனல் அண்ட் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஃப்ராங்க். இப்போ உங்கள் மேனேஜர் சொல்கிறார், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஒர்க் கொடுத்துட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது, யாராலையுமே முடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். டெல் தெம் தட் யூ கான் டூ இட். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க அதாவது என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்லாதீங்க, இந்த ஒர்க்கை நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து இல்லை நீங்கள் முடிச்சு தான் ஆகணும் அப்படி சொன்னாங்கன்னா, சரி எனக்கு வந்து இது நாளைக்கு நைட்டுக்குள்ளே எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் கொடுங்க, இல்லைனா எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுங்க, அப்போ தான் என்னால் நாளைக்கு நைட் வரைக்குள்ளே முடிக்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டடான கான்வர்சேஷன் கூட கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜரோட ஆக்சுவலி ப்ராப்ளமே வராது. மேனேஜருக்குமே வந்துட்டு தேர் இஸ் நத்திங் தே கேன் லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆர் எனி திங். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன், நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடின்னு கொடுத்துட்டேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க. அப்போ நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் வந்துட்டு இல்லை முடிக்க முடியலன்னு சொன்னால் இதை நேற்றே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ வந்து அந்த மொமெண்ட்டில் இன்னொருத்தவங்க வந்து இப்போ
இன்னொரு ஹையர் அஃபிஷியல் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, I gave her the work yesterday. She should have told me that she can't do it. She didn't tell me. Now we have a crisis. So I can easily, like, I can also escape. You should be very straightforward. You should be very, very, very frank about the work. இது ஜென்ரலாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டெட்லைனு, அப்புறம் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கும். நான் வந்து சொல்கிறேன், பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அபவுட் இட். டீமில் வந்து ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா, அது பிடிக்கல அப்படின்னா, யூ ஷுட் கோ டெல் இட் டு யுவர் மேனேஜர். யூ ஷுட் கோ டாக் டு தெம். ஸோ இஃப் யூ கோ டாக் டு தெம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் ஆகட்டும் இல்லை எனி ஒன், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்க, ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறவங்க கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தே நோ தட் திஸ் பர்சன் வந்து என்ன நடந்தாலும் தே வில் பி ஓப்பன். அண்ட் என்கிட்டயும் இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க, இவங்ககிட்டயும் இப்படி தான் பேசுகிறாங்க. தே வில் பி வெரி ஓப்பன். ஸோ ஐ கேனாட் ப்ளே கேம்ஸ் வித் தெம். இப்போ நான் வந்து இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லிவிட்டு எப்படியாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணிடலான்னு நான் என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ நோ திஸ், இந்த பர்சன் கிட்ட அது நடக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் ஸ்கூல். யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வித் யுவர் மேனேஜர். திங்ஸ் வில் பி ஈஸி. அண்ட் கார்ப்பரேட் லைஃப் பேசும்போது இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ், ஹவு டு வி சர்வைவ், லைக் அந்த ஒரு ஏரியா இருக்கும்போது? கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் பாலிட்டிக்ஸ். யூ நீட், உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் தான் என்னோடய லைஃபு. நான் வந்து கடைசி வரைக்கும் கார்ப்பரேட்டில் தான் வேலை செய்ய போகிறேன். கார்ப்பரேட் லேடரை தான் நான் வந்து கிளைம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இதில் சர்வைவ் ஆயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் பட் டு புட் அப் அ திக் ஸ்கின், நாட் பீங் அஃப்ரைட் ஆஃப் கெட்டிங் ஹர்ட், நாட் பீங் அஃப்ரைட் ஆஃப் ஹர்ட்டிங் அதர் பீப்புள். இப்போ நான் ஏதாவது ஒரு சொல்ல போய் அது இன்னொருத்தவங்களை ஹர்ட் ஆகிடுமோ அப்படியெல்லாம் வந்து யோசிக்காமல், யூ ஹாவ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் மென்டல் டஃப்னஸ் டு டீல் வித் இட், அந்த பொலிட்டிக்ஸ். பிகாஸ் அப்படி தான் வந்து யூ கேன் கிளைம் தட் லேடர். அண்ட் இட்ஸ் சேட் பட் தட்ஸ் ஹவ் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் ஹஸ் பின் பில்ட். நீங்கள் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் புட்டிங் யுவர் ஒப்பீனியன். ஸோ அப்படி பண்ணி தான் வந்து நீங்கள் மேலே போகணும். just like how politics works, same way this also works. So you have to be very mentally tough to climb that ladder. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து இந்த பட்டரிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மேனேஜர்கிட்ட வந்து நான் லைக் சாஃப்டாக அவர் சொல்கிறதுக்குலாம் ஓகே பண்ணிவிட்டேன், இந்த கூஜா தூக்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்தால் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது நான் இப்படி ஒரு பர்சனாக இருந்தால், ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருந்தால், நான் எப்படி அந்த மாதிரி லைக் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது, எப்படி அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மேனேஜர் கூட இருக்கிறது? அண்ட் இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் சொல்லும் போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, லைக் அப் டு ரைட்டாக, லைக் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, லைக் நம்ம இதுதான் என்னோட லேடர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் இப்படியும் இருக்காங்க. ஸோ எது வந்து நமக்கு ரைட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கார்ப்பரேட்டில் வந்து நீங்கள் வந்து பட்டர் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்களா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். பட் த பெஸ்ட் வே டு டீல் இஸ் having a straightforward approach, being very frank, putting work before you. இப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னா, putting work before you, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு அந்த ஆஃபீஸ் பவுண்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஒரு லைன் மெயின்டைன் பண்ணுறதோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் அகெயின் யூ ஹாவ் டு டிசைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் போய் என்னோடய மேனேஜரை வந்து எப்படியாவது பட்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்சனல் மாரல்ஸ், ஐ வுட் சே. நீங்கள் ஒருத்தங்களை பட்டர் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஓகேனா, யூ டூ இட். பட் உங்களுக்கு அது உங்களோட மாரல்ஸில் அது இல்லை, நான் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், வராட்டி போட்டு அப்படி இருக்கீங்கன்னா தட்ஸ் அப் டு யூ. பட் ஐ வுட் யூஸ்வலி ரெக்கமெண்ட் டேக்கிங் த ரைட் அப்ரோச். பட்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரைட் அப்ரோச் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்களா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து மேபி இந்த கம்பெனியில் உங்களுக்கு அடுத்த லெவல் கொடுக்காமல் இருக்கலாம், பட் இட் வில் டேக் யூ டு த ரைட் பிளேஸ். மேபி யூல் ஷிஃப்ட் கம்பெனிஸ், அங்கே யூ வில் கெட் லைக் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் ஸ்டே ஹூ யூ ஆர் and your environment will adjust accordingly. You will get the right people there. But again, corporate culture is a very very difficult culture actually. I worked for 2 years illa, I know how it is. ennala and culture la survive pandrathu kashtam, but for people who are striving, all the best. நைஸ். எனக்கும் அதே மாதிரி சிமிலர் ஸ்டோரி. ஸோ எனக்கு சர்வ் பண்ணது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன், இது வந்து நிறைய இடத்துல காமனாக நிறைய பேர் பேசி நான் அதை கேட்டிருக்கேன். So get the guy married, the girl will come and change him சொல்லுவாங்க. So can you really change a person? No, you can't change a person actually. You can't
you can, someone will only change when they want to change. You can't go and change a person. Especially வந்துட்டு ஒரு பொண்ணை அனுப்பி அந்த பையனை திருத்த சொல்கிறது, அவனை திருத்தறதுக்கு இவங்க என்ன ரீஹேபாக நடத்துகிறாங்க. இது யூ கான் டூ தட். சேம் வித் மென் ஆல்சோ. அ மேன் cannot come into your life and change you. ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஒரு இது பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கை வில் நாட் கம் அண்ட் கை கேன் நாட் சேஞ்ச் யூ. ஹீ ஷுடன்ட் ஹாவ் டு. நீங்களும் அதே மாதிரி ஒரு பையனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட், that's not the right way to approach dating. சின்ன வயசில் லைக் டீனேஜ்லேயோ இல்லை வந்து இந்த காலேஜ் டைம்ஸில் இல்லை ஏர்லி 20s வந்து நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ தட் வி கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் திங்கிங் தட் ஓகே இப்போ எப்படி இருந்தால் என்ன, நான் வந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த பையன் குடிச்சிட்டு சுற்றினா என்ன, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை அந்த பொண்ணு எத்தனை பசங்களோட சுற்றினா என்ன, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வந்துடும், நமக்கு நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் நாட் த ரைட் வே. யூ கேனாட் சேஞ்ச் பீப்புள் லைக் தட். இது என்னோட ஃபேமிலியிலே பேசி நான் கேட்டிருக்கேன். லைக் இல்லை மேரேஜ் பண்ணி வச்சா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஆக்சுவலி அது புரியவே புரியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஷி வாஸ் கோயிங் த்ரூ, ஷீ broke up recently with her ex boyfriend. ரொம்ப ரொம்ப சண்டையாக ரொம்ப கான்ஃப்ளிக்டாக போயிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே. அண்ட் தட் கை வாஸ் நாட் ஹேண்ட்லிங் திஸ் வெல். ரெண்டு பேருமே அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல ஆக்சுவலி. அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பீயிங் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ளர்ட்டி வித் அதர் விமென். அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப நாட் இன் அ பவுண்ட்ரி இல்லாமல் ரொம்ப மோசமாக வந்து ஹி வாஸ் ஃப்ளர்ட்டிங். ஷீ ஹேட் அ ப்ராப்ளம் வித் இட். அண்ட் தென் நம்ம கேர்ள் டு கேர்ள் நம்ம அதை பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் என்கிட்ட சொல்கிறா, நான் பேசாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் நிறுத்திடுவான்ல அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் நிறுத்தலை, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்துவான்னு உனக்கு யார் சொன்னா? என்ன நீ அந்த காலத்து பாட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நிறுத்துறது கிடையாது, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலி ஸ்பீக்கிங், ஒரு இப்போ நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள், ஒரு பையன் இருக்கா பொறுப்பு இல்லாமல் சுற்றுறான், கல்யாணம் பண்ணி வச்சா வந்து பொறுப்பு வந்துடும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் வந்து அம்மா அப்பா இதில் வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு இதில் சுற்றுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆள் வராங்க பார்த்துக்கிறதுக்கு, 3 பேர் இருந்தால் அந்த பையனுக்கு பொறுப்பு வந்துடுமா? அப்படிலாம் வராது. இவங்க வந்து அந்த அது எனக்கு சுத்தமாக புரியவே புரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வராத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்? அது வந்து நோ. ஓகே. நீங்கள் பிரேக்கப் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஸோ கேர்ள்ஸ்க்கோ இல்லை பாய்ஸ்க்கோ அவங்களுக்கு தெரியும் பிரேக்கிங் அப் இஸ் த ரைட் திங் டு டூன்னு தெரியும், பட் தே ஆல்சோ ஃபீல் சேட். இதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அழகாக ஒரு இதில். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது? அது இல்லை எனக்கு இப்போது என் சர்க்கிளில் இப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க ஒருத்தவங்கன்னா, நான் எப்படி அதை ஹெல்ப் பண்ணலாம்? நீங்கள் ஆக்சுவலி உங்களால் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் யூ கேன் டெல் தெம் லைக் இது இட்ஸ் நாட் த ரைட் திங், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு 1000 தானே சொல்லியிருப்பேன். பட் அவங்களுக்காக எப்போ விடணும் அப்படின்னு ஒரு டைம் வருதோ அப்போ தான் விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் பி தேர் வித் தெம். நான் அதுதான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணுவாள், 1 மணி நேரம் புலம்புவா. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து அவன் மெசேஜ் பண்ணான், நாங்கள் பேசினோம், அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னான், நாங்கள் சரி பண்ண போகிறோம் அப்படின்னுவா. சரி ஓகே. இன்னொரு 10 நாள் கழித்து கூப்பிட்டு, இல்லை அது இன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படியே திருப்பி புலம்புவான். நான் வந்துட்டு நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், விட்டுரு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். சரி இன்றைக்கி வந்து நல்லா இருக்குன்றாளா, சரி ஓகே. நாளைக்கு வந்து நல்லா இல்லைன்றாளா, சரி ஓகே. நான் வந்து என்னோட ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் வந்துட்டு ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் தான் இருப்பேன். அவள் என்ன கொண்டு வந்தாலும் அதை நான் வந்து கேட்பேன், அப்படியா ஓகே அப்படின்னா அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ வில் ஆக்ட். பட் அவளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவள் தான் டிசைட் பண்ணுவாள். வீ கான்ட் டிசைட். அண்ட் நான் இன்னொருத்தங்க கிட்ட போய் புலம்பும் போது நானும் அதை தான் எதிர்பார்ப்பேன். நான் இன்றைக்கி நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன். பட் தே ஜஸ்ட் பி தேர் ஃபார் அஸ். அவங்க அப்படி ஸ்டெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாலுமே வந்து யூ ஜஸ்ட் stay there, just be there for them, listen to it. கரெக்டான விஷயத்தை அப்பப்போ சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ விடுறது தான் சரின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், பட் let them decide. அவங்க வந்துட்டு மேபி நீங்கள் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு அப்படி தான், அவளுக்கு 6-8 months ஆச்சு அந்த ஃபைனலி அந்த டிசிஷன் வர்றதுக்கு. ஓகே இதுதான் கரெக்ட், இதுதான் பண்ணும் அப்படின்னு. பட் அந்த 6 months வந்துட்டு நான் என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஓகே ஃபைன் சொல்லு என்னாச்சு அப்படின்னு ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் இருந்து கேட்டுட்ருந்தேன். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் தே நீட் தட். ஒரு பயங்கரமான ஒரு ஹோல்குள்ளே போய் அப்படி வெளியில் வர்றது தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் தட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தே நீட். ஸோ லெட் தெம் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு மென்டல் மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தால் போதும். ஓகே, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இதுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சது வந்து, இது நிறைய ரீலில் நான் பார்த்துருக்கேன்.
இஃப் தேர் நாட் இன்வைட்டிங் யூ லெட் தெம் பி, இஃப் தேர் நாட் காலிங் யூ லெட் தெம் பி அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாக சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன் ரியாலிட்டி அது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த லெட்டிங் கோ ஆர் அது பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்க்கு எப்படி வரலாம்? இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் டூயிங் தட். இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன் கிடையாது, சும்மா ஒரு அக்வைண்டன்ஸ், தேர் நாட் காலிங் யூ அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய இதுவாக இருக்காது. மேபி அந்த மொமெண்ட்டில் சரி ஏன் கூப்பிடலன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூல் பி லைக் ஓகே ஃபைன், கூப்பிடலன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ட்ரூ பீப்புள் அப்படின்னும் போது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படின்னா அகெயின் தே வில் இன்வைட் யூ, தே வில் ஹாவ் யூ வித் தெம். பட் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஸ்பேஸுக்கு போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் you start to understand people in a certain way. Like முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், you come to a point where you realize that okay இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆனால் என்ன இதுக்கு இன்வைட் பண்ணலையா, மேபி there is a reason why அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க. இல்லைனா இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். யூ ஸ்டார்ட் டு லைக் ஐ செட், யூ ஸ்டார்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த குட் இன் தெம். சம்டைம்ஸ் வென் தெர் இஸ் அ பேட் ஆல்சோ யூ டோன்ட் ட்ரவுன் யுவர் செல்ஃப் இன் இட். இது ஆக்சுவலி திஸ் இஸ் அ ரியலி ஹார்ட் திங் டு ப்ராக்டிஸ். நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நம்ம பார்ட்னர், நம்ம ஃபேமிலி எதுவாக இருந்தாலுமே வந்து வி வில் இன்னெவிட்டபிளி ரீச் தட் பாயிண்ட். திடீர்னு நம்ம பார்ட்னரும் நம்மளும் மேபி ஒரு 5 வருஷத்துக்கு சேர்ந்து தேவோட வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ், திடீர்னு ஒரு நாள் வந்து ஹீ இஸ் வாட்சிங் த நெட்ஃப்ளிக்ஸ் வித்தவுட் யூ. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது நடக்குது அப்படின்னும் போது மேபி இட்ஸ் அ சேஞ்ச் இன் லைஃப். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். லைட் இட் இஸ் ஹார்ட் டு அக்செப்ட். பட் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் பி ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் வித்தவுட் ட்ரவுனிங் யுவர் செல்ஃப் இன் இட். Like when someone does something, right, it has nothing to do with you. When someone is not inviting you to a party, it has nothing to do with you. So you get to a point, adha vande like the spirituality or the emotional intelligence, that's what it teaches you. When someone does something, it's about them, it's not about you. So when you know that, உங்களுக்கு வந்து ஓகே அவளுக்கு என்ன பிரச்சனையோ அவனுக்கு என்ன பிரச்சனையோ, he's doing it, let him do it. You will reach that point. Have you reached that? Not completely. ஒரு சில பேர்கிட்ட அது பண்ணுறது நமக்கு ஓகே ஈஸி தான் அந்த மாதிரி இருக்கும். I'm trying to lately I've been trying to. இப்போது மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா ஓகே மேபி சம்திங் இஸ் ஹேப்பனிங், மேபி someone is unfollowing மீனா ஓகே மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கும். ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மொமெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. பட் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட். எல்லார்கிட்டையும் இன்னும் அதை கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. பட் ஐ திங்க் இட் டேக்ஸ் டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் நேதிகா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே. ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட் பாட்காஸ்ட் கூட நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து நிறையா ஓகே நான் பாட்காஸ்ட்க்கு அப்புறம் பேசுகிறேன், அது கொஞ்சம் பர்சனல். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறையா கொஷின்ஸ் எனக்கே ஹெல்ப் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கார்ப்பரேட் லைஃப், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாருக்குமே, இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ திங்க் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. Bye bye. நானும் சூப்பராக நெக்ஸ்ட் கெஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.